இன்றைக்கி எல்லோரும் ஈஸியாக பண்ணுற மாதிரி ஒரு சாம்பார் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு 1/2 கப்பு பருப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே 1 1/4 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா ஊற வச்சு குக்கரில் ஒரு 4 விசில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் சாம்பாருக்கு இந்த காய்கறிகள் தான் சேர்க்க போகிறேன். ஒரு வடை சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், வெந்தயம் எல்லாம் சேர்த்து பொரிஞ்சு வந்த பிறகு பச்சை மிளகா, ஒரு நறுக்கின பெரிய வெங்காயம், வெள்ளைப்பூடு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே ஒரு நறுக்கின பெரிய தக்காளி இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டு, பீன்ஸு, முள்ளங்கி இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், சாம்பார் பொடி, உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பருப்பையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஃபைனலாக கொஞ்சம் 2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா தட்டு போட்டு மூடி விட்டு வேக விடலாம். ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம சாம்பார் ரெடி. இதுக்கு சைடிஷாக நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன். அதுக்கு 3 உருளைக்கிழங்கை நல்லா வாஷ் பண்ணி தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு வடைச்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வறுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி. இதை சுட சுட சாதத்துக்கு சாம்பார், அப்பளம், உருளைக்கிழங்கு ஃப்ரை இதெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க. நீங்களும் இந்த காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.